6 மந்த் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கக்கூடிய இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க. கூடவே சின்ன தக்காளி ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டைம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு குக்கரில் மூடியை போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கோங்க. 6 விசில் கழித்து பார்க்குறப்ப சாம்பார் நல்லா குக் ஆகிருக்குங்க. சாம்பார் கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. 10 மாதத்திற்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு லைட்டாக தாளித்து ஊற்றிக்கலாங்க. 6 மாதத்துலேருந்து கொடுக்கறதுனால நான் தாளிக்கலைங்க. அவ்வளோதாங்க. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு சைடிஷாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.